ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 109 சங்கீதம். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் மீட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனும் மகிழ கடவன். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்களுக்கு எனக்கு விரோதமாய் எழும்பினால் அவர் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உம்மில் மகிழ கடவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருனுடைய கிரியைகளை முறியடிக்கும்படி, ஜெயம் எடுக்கும்படி, வெற்றி சிறக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். நாம் தேவனிடத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து விட்டால், இந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களில் எல்லாம் பல ஆழமான அர்த்தம் நிறைந்த உருக்கமான ஜெபங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த 139 சங்கீதம் இதெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனோடு கூட நெருங்கி பேசுவதைப் போல இப்படிப்பட்ட நிறைய சங்கீதங்கள் அதில் இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றும் ஆராய்ந்து பார்க்கிற உணர்வுகளை நமக்கு தரும். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், என்னை ஆராய்ந்து பாரும், நித்திய வழியில் என்னை நடத்தும், என் குறைவுகளை மாற்றிவிடும் என்றெல்லாம் இந்த சங்கீதங்களில் தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த உணர்வு நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது துன்மார்க்க எனக்கு குரோதமான சத்துருக்கள் என்னை சபிக்கிறார்கள், நீரோ என்னை ஆசீர்வதி. கர்த்தராகிய தேவனே, அவர்கள் என்னை சபிக்கிறார்கள், நீர் என்னை ஆசீர்வதி. சில துன்மார்க்கமான ஜனங்கள் நம்மை சபிப்பார்கள். அவருடைய காரியம் நடக்கவில்லை என்றால் நம்மை சபிப்பார்கள். ஆனால் கர்த்தரும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தில் முக்கியமான வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். உன்னை யாராவது சபித்தா நான் அவனை சபிப்பேன். இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த வாக்குத்தத்தத்தில் உரிமை இருக்கிறது. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றார், துன்மார்க்க என்னை சபிக்கிறான்பா, நீங்க என்ன ஆசீர்வதி. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நானும் மேல் மகிழ கடவது, நானும் மேல் மகிழ்ந்திருக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதி. சில துன்மார்க்கமான ஜனங்கள் நம்மை சபிக்கிறதை பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். உங்களை யாராவது உங்க குடும்பத்தார், உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள், உங்களோடு கூட ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டவர், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க சபிப்பாங்க பாருங்க. நமக்கு இருதயமே நின்ற மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் பேசுறாங்களே, அந்த சாபம் நம்ம பிள்ளைகளை நம்ம தொற்றுமோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். இந்த பயம் தாவீதுக்கும் இருந்தது, சங்கீதக்காரருக்கும் இந்த பயம் இருந்துச்சு. ஆனா எனக்கு தாவீது இடத்துல ரொம்ப பிடிச்ச காரியம், எப்பெல்லாம் அவனுக்கு போராட்டம் வருகிறதோ, எப்பெல்லாம் அவனுக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்பெல்லாம் அவனுக்குடைய இருதயம் காயப்படுகிறதோ, அப்போதெல்லாம் அவன் நேராக தேவ சமூகத்துல ஓடி போயிடுவான். தேவ சமூகத்துல விழுந்துருவான். தேவ சமூகத்துல தன்னை திடப்படுத்தி கொள்வான். தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவான். பதில் கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணுவான். தாவீது இடத்துல பிடிச்சாதான் பதில் கிடைக்கும் வரை. I need an answer for my problem. It's not from the people, it's from my God. எனக்கு என்னுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு வேண்டும். அது ஜனங்களிடத்தில் அல்ல, என் தேவனிடத்தில் தான் அந்த தீர்வு இருக்கிறது. அவன் வாஞ்சோடு கேட்கிறான்.
கர்த்தரும் வாஞ்சையோடு அவங்களோட பேசுகிறார். சொல்றான், துன்மார்க்கர் என்ன சபிக்கிறாங்கப்பா, அந்த சாபத்துக்கு பதிலாக நீங்க என்ன ஆசீர்வதிங்க. மற்றவர்கள் பயப்படுவார்கள், மற்றவர்கள் சோர்ந்து போவார்கள், மற்றவர்கள் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கம்பீரிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களை ஜெயிக்க பண்ணுவதற்காக, ஜெயம் கொடுப்பதற்காக, வெற்றி சிறப்பதற்காக. தேவையில்லாம உங்களை சபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. ஆனா துன்மார்க்கமான ஜனங்கள் சில விஷயங்களை பிடிச்சிட்டு சபிப்பான். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்துடுவார். அவன் கண்ணுக்கு முன்னாடி ஆசீர்வதிப்பான். அதுக்கு உதாரணம், தாவீது ராஜாவா இருந்து தன் ராஜ்யத்தை தன்னுடைய மகனிடத்துல இழந்து அவனும் அவனுடைய சகாக்களும் தப்பித்து வருகிற நேரம், ஒலிவமலையை நோக்கி அவன் நடக்கிறான். வழியில வர்ற சிமேயின்னு சொல்லுகிற ஒருத்தவன் சபிக்கிறான், கல்லால் அடிக்கிறான், மண் எடுத்து தூக்குறான், அப்படி சாபம் விடுறான். வர்றா, சவுலுக்கு செஞ்ச குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம் தான்டா. இவன் என்ன துரோகம் பண்ணா? செஞ்சதெல்லாம் சவுலு, இவன் ஒன்றும் செய்யல. சவுலை தப்பிக்க வச்சதே தாவீது தான். ஆனா இவன் அவனுடைய இனத்தான், அவனுடைய குடும்பத்தான், அதனால சபிக்கிறான். அவன் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, தாவீதோடு இருக்கிற அவனுடைய மெய்காப்பாளர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவனை சொல்லுங்க ஒரு வார்த்தை, இந்த செத்த நாய் ரொம்ப பேசிட்டு இருக்குது, ஒரே போடுதான், 2 துண்டு 4 துண்டெல்லாம் இல்லை, ஒரே வெட்டு, மேட்ரு முடிஞ்சிடும், சத்தம் போட போயிடும். நீங்க சொல்லுங்க. தாவீது என்ன தெரியுமா சொன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி அது, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தாவீது சொன்னா, ஏய் இருங்கப்பா, அவன் இப்படி தாவீதை திட்டணும்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு அனுமதிச்சிருக்கார். ஆண்டவர் அனுமதிக்கலாம், இவன் இப்படி பேச மாட்டான்ல, அவர் அனுமதிச்சிருக்காருப்பா. அவர் பார்ப்பாரு, என் பையனை தாவீதை ஓவரா திட்டான், அந்த சிறுமையை பார்த்து எனக்கு இறங்குவார், நீ கோவப்படாத, அவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி தாவீது அந்த இடத்துல அப்படி கடந்து போறான். பார்த்துக்கோங்க. நீங்க அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, தாவீது அவ்வளவு நெருக்கமா தேவனோட ஒரு நெருங்கின உறவு இருக்கிறது நமக்கு தெரியும். துணிகரமா எங்க அப்பா பார்த்துக்குவாருப்பா, அவன் தானே திட்டு போடணும், அவன் திட்டுறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. தாவீதை நீ போய் இப்படி திட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்கார், அதனால தான் வந்து திட்டுறான். அவர் பார்ப்பார், நீதி அவர் நடத்துவார். சொல்லிட்டு அவன் அழுது கொண்டே போறான், கண்ணீரோட தான் போறான், வெளியில காட்டிக்கல. ராஜாவை, ஒரு குடியானவன், அதுவும் நல்ல ராஜாவை, தங்கமான ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்தவனை, பொற்கால ஆட்சியை கொடுத்தவனை ஒருத்தர் திட்டும்போது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட இருக்கிறவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனால் தாவீது முகத்தை மூடி அழுது கொண்டே ஒலிவு மலையில் ஏறினான் என்ற அந்த வேத பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவன் சொல்றா, ஆண்டவரே என்னை சபிக்கிறாங்கப்பா, அதை எனக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்துருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கூட இருந்தவங்க, நம்ம நண்பர்களே, நம்மோடு அப்பம் புசித்தவர்கள், நம்மோடு ஜெபித்தவர்கள், நம்மை பற்றி நன்றாக அறிந்தவர்கள், நம்ம சபிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் உடையும். ஆனா ஒரு விஷயத்தை நான் கவனிச்சிருக்கேன், என்ன நன்மை, என்ன காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம நடுவில் இருப்பார், அவர் நம்ம கூட இருப்பார், அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார்.
இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஐயோ இவங்க என்னை சபிச்சிட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமாக பேசிட்டாங்க, நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு வந்து அது படிச்சிருமோன்னு சொல்லி நீ பல நாட்கள் அழுதுருக்கிற, நீ கண்ணீர் வடிச்சிருக்கிற, கத்துறதை கவனிச்சிருக்கிற. பயப்படாத. அந்த சாபம் உன்னையும் குடும்பத்தையும் ஒன்றும் செய்யாது. தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அவர்கள் என்னை சபிக்கிறாங்கப்பா, அதை என்னைக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்துரும், நான் மகிழட்டும், உம்மில மகிழட்டும் சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் செய்து பார். ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் காண்பிப்பார். உன் கண்கள் காணும் ஆச்சரியமான நம்முடைய தேவனுடைய கிருபையை. ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.